நாகூர் ஆண்டவரை தேடி வந்த அரசியல் கட்சி தலைவர். தலையில் தொப்பி சிகப்பு சால்வையுடன் அன்புமணி அவர்களின் இந்த வழிபாடு எதற்காக? உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படிங்கிற 100 நாள் நடைபயணத்தை திரு அன்புமணி அவர்கள் மேற்கொள்றாங்க. இதோடைய ஒரு பகுதியா வேதாரண்யத்துல பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியில உரையாடுறாங்க. இதற்காக தான் கும்பகோணத்திலிருந்து நாகை மாவட்டத்துக்கு வருகை தந்த போது நாகூர் தர்காவுக்கும் நேரடியா சென்று பிரார்த்தனை செய்திருக்காங்க. வழிபாடு செய்யறதுக்காக வந்த அன்புமணி அவர்களுக்கு தொப்பி அணிவித்து பாரம்பரிய முறைப்படி தர்கா சார்பிலையும் வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. 2026 தேர்தல்ல போட்டியே டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் அப்படின்ற மாதிரியா விஜய் அவர்கள் சொன்னதற்கு அன்புமணி அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கருத்து கேட்டிருந்திருக்காங்க. இதற்கு பதில் சொல்றதுக்கு பதிலா சில அடி தூரம் நடந்து சென்ற அன்புமணி அவர்கள் திரும்பி வந்து செய்தியாளர்கள் கிட்ட நாகூர் ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரியா பதில் சொல்லியிருந்திருக்காங்களா? இந்த ஒரு செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாகூர் ஆண்டவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவார், நிச்சயமாக கொண்டு வருவார். செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள் மற்றும் ஜிடி ஹாலிடேஸ்.